வணக்கம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு நல்ல கதை சொல்ல போகிறேன். என்ன கதை அப்படின்னா, ஒரு குட்டி மேகத்தோட கதை. குட்டி மேகம் எப்படி கதை சொல்லும்? குட்டி மேகங்களும் தங்களோடு பேசிக்கொள்ளும் அப்படிங்கிறது தான் கதையோட சாராம்சம். வானத்தில் ஒரு நாள் பெரிய பெரிய மேகங்கள் நிறைய திரண்டிருந்தது. அதுக்குள்ள ஒரு குட்டி மேகமும் இருந்தது. அந்த குட்டி மேகத்தோட பேர் பிப். அந்த பிப்புக்கு மழையை நிறைய பொழிஞ்சு எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அப்படின்னு ஆசை. அது என்ன பண்ணுச்சு, எல்லா மேகங்கள்டையும் போய் கேட்டுச்சு, வாங்க எல்லாரும் சேர்ந்து மழை பெஞ்சு நம்ம பூமிக்கு செழிப்பை கொடுப்போம் அப்படின்னு. ஆனால் பெரிய மேகங்கள்லாம் அதை கண்டுக்கல. இது ஒரு குட்டி மேகம், போ, நாங்கள் எங்களுக்கு வேறு வேலை இருக்குது அப்படின்னு அதுக்கு பாட்டு போயிடுச்சு. அதே நேரத்தில் இந்த மேகங்கள்லாம் திரண்டு இருந்ததுல, அதுக்கு கீழே பெரிய காடு இருந்தது. அந்த காட்டில் மழையே இல்லை. மழையே இல்லாமல் தண்ணி இல்லாமல் போயிடுச்சு. எல்லா மிருகங்களுக்கும் தவிச்சு போச்சு. எல்லா மிருகங்களும் மழை பெய்யணும் அப்படின்னு வேண்ட ஆரம்பிச்சிருச்சு. எல்லா மிருகங்களும் வேண்டிக்கிட்டே இருந்தது. பிப்பு இதை பார்த்துக்கிட்டே இருந்தது. பார்த்துட்டு என்ன பண்ணுச்சு, திரும்ப போய் எல்லா பெரிய மேகங்கள் எல்லாம் கூப்பிட்டு பேசிச்சு, பாருங்கள், நமக்கு கீழே இருக்க பூமியில் மழையே இல்லை, அங்கே யாருக்கும் தண்ணி இல்லை, எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து மழை பெஞ்சோன்னா பூமிக்கு நிறைய தண்ணி கிடைக்கும், அப்போ பூமி செழிப்பாயிரும், எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிச்சு. உடனே இதை கேட்ட பெரிய மேகங்கள் எல்லாம் சேர்ந்து, சரி, பிப்பு சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது, எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வேலை பார்ப்போம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து மழை பெஞ்சாங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்து மழை பெஞ்சால் பெரிய மழையாக பெஞ்சது. மழை பெஞ்சு காடு முழுக்க தண்ணி ஆகிடுச்சு. எல்லா மிருகங்களுக்கும் சந்தோஷம் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து பிப்பை தான் பாராட்டினாங்க. முன்னால் தான் எல்லாருக்கும் தண்ணி கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டினாங்க. இதிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கிறது என்ன, எல்லாரும் ஒன்றா சேர்றது தான் வலிமை, தனித்தனியாக இருக்கிறது வலிமையே இல்லை. ஒன்று சேர்ந்து பாடுபட்டால் நாம் உயர்ந்து நிற்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கதையிலிருந்து நமக்கு கிடைக்கிற நீதி. இது மாதிரி இன்னொரு நல்ல கதையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.